இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதே கேப்டனின் லட்சியம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைக்கு எவ்வித தீர்வும் காணப்படவில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் திட்டவட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒத்திவைக்க குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு பரிந்துரை. உத்தரகாண்ட் அரசியலில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழல் காரணமாக முடிவு. விரிவான செய்திகள். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பான தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமாக எடுத்துரைத்தார். திறமை இல்லாத ஒரு ஜெயலலிதா ஆட்சிக்கு மக்களாகிய நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா விளைச்சல் அதிகமா இருக்கும், அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்ல. சோ மழையிலையும் வெயிலையும் காஞ்சி வேஸ்டா போகுது. நெல் கொள்முதல் இன்னைக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. ஏற்றுமதி செய்யணும் விளைவிச்ச பொருட்கள் கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. இது போல விவசாயிகள் நிலைமை மிகவும் கேவலமா இருக்கு. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலாளிகளாக விவசாயிகளை நாம் மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில நாம முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். கேப்டன் ஜெயிச்சு வந்தோடனே நமக்கு கண் எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ, முதல் வேலையாக விவசாயத்திற்கும் நெசவுக்கும் நம்ம முதல் கான்சென்ட்ரேஷன் அதுக்குதான். விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவை முன்னேற்றம், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதன் வகையாக இங்கு இருக்கிற படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்பதுல கேப்டன் உறுதியா இருக்காரு. அதுல சிலவை விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி முறையாக ட்ரைனிங் கொடுத்து அந்த நியூ டெக்னாலஜி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயத்தை பல மடங்கு உயர்த்துவது, விளைவிச்ச பொருளை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு மானிய விலையில கருவிகளும் உரங்களும் கொடுப்பது, இயற்கை வேளாண்மையை நாம ஊக்கப்படுத்துவது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய லோன் வசதியை நாம செய்து தருவது. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச மாணவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. அதனால விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட டை அப் பண்ணி படிச்சு முடிச்ச அத்தனை இன்ஜினியர்ஸ்க்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கொடுக்கிறாங்க. இதனால அரசுக்கு முதல் வேலையே 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான். நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த பெரிய கம்பெனிகள் மூலமாக படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது மூலமாக ஒரே ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனடி வேலை வாய்ப்பை நம்மால் உருவாக்க முடியும். அதே போல ப்ராவிடன்ட் ஃபண்ட் சேமல்ல நிதி சொல்வாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களாக பணியாற்றுபவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், ஓய்வு பெற்று இறந்தவர்கள் யாராக இருந்தாலுமே அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட், அதாவது இப்ப 6000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா 60 ரூபாய் மாசம் சேமிச்சு வச்சா போதும். நீங்க ஒர்க் பண்ற அந்த கம்பெனி உங்களுக்கு 240 ரூபாய் போடும். கவர்மெண்ட் உங்களுக்கு 300 ரூபாய் போடும். சோ டோட்டலா ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் நாங்கள் உருவாக்குவோம். இது 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் இது தகுதி பெற்றதாக இருக்கும். நீங்க வேலை முடிச்சு போகும்போது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல இடைப்பட்ட காலத்துல பொண்ணுக்கு கல்யாணம், வீடு கட்டணும் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணியும் அந்த மணியை நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பலன் பெறுவார்கள் என்ற உறுதியை
தேர்தல் வாக்குறுதியாக உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் கொடுத்த முதல் தலைவர் கேப்டன். இன்றைக்கு 3 சக்கர ஸ்கூட்டியும் கொடுத்தவர் கேப்டன் தான். அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 லட்சம் பேருக்கு உடனடியாக 3 சக்கர ஸ்கூட்டி வண்டிகள் எல்லா பகுதியில் இருப்பவங்களுக்கும் தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். வங்கிகள்ல கடன் பெற்ற மாணவர்கள் இன்னைக்கு கடன் அடைக்க முடியல, வேலை இல்லாதனால. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், கம்பம் தேனி பக்கத்துல கஞ்சா கடத்தி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பிடிபட்டிருக்காங்க. எல்லாம் இப்படி தலையை குனிஞ்சிட்டு போறோம். பார்க்கவே அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா எல்லாமே இன்ஜினியர் படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னா வேலை இல்ல, வேற என்ன செய்யறதுன்னு தெரியாதனால இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க போய் மாட்டிக்கிட்டோன்னு அழுகுறாங்க. சோ இந்த நிலைமைக்கெல்லாம் யார் காரணம்? இங்க ஆட்சியை சரியா நிர்வாகம் செய்யாத அதிமுகவும் திமுகவும் தான் இதுக்கு முழு பொறுப்பே தவிர இதற்கு வேற யாரையுமே நாம குற்றம் சொல்லவே முடியாது. விவசாயத்தை முன்னேற்ற தமிழக நதிகள் உடனடியாக இணைக்கப்படும் என்ற உறுதியை, கேப்டனின் கனவு லட்சியமான அந்த திட்டத்தை முதல் வேலையாக நாம செய்வோம் என்ற உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன். எப்படி நதிகளை இணைக்க முடியும், இது சாத்தியமா அப்படின்னு உடனே கொஸ்டின் கேட்பாங்க. யாரு? எதிர்கட்சிக்காரர்களும் நமக்கு பிடிக்காதவங்க. உங்களால முடியலன்னா நீங்க போங்க. அதிமுகவும் திமுகவும் எதுவுமே செய்யல. ஆனால் பொறுத்திருந்து பாருங்கள், முடியும் என்று சொல்வதுதான் கேப்டனுடைய வார்த்தை, முடியாது என்று சொல்வது முட்டாள்கள் வார்த்தை என்பதை நிரூபிப்பார். தேமுதிகவுக்கு மக்கள் நல கூட்டணிக்கு யாரோட கூட்டணி? தமிழ்நாடு மக்களாகிய உங்களோடு தான் கூட்டணி. நிச்சயமாக இந்தியா அளவில் கனெக்ட் பண்றாங்களோ இல்லையோ, தமிழக நதிகளை உடனடியாக அத்தனை பெரிய நதிகளையும் இணைச்சு ஏரி குளம் குட்டை எல்லா இடத்திலும் நீர் நிலைகளை உயர்த்தி விவசாயம் தொழில் குடிதண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிலையை உருவாக்கும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் சொல்றேன். 50 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைக்கு எவ்வித தீர்வும் காணப்படவில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதே கேப்டனின் லட்சியம் என்றும் அவர் உறுதிபட கூறினார். திருச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஊழல் செய்தார்களே தவிர தமிழக மக்களுக்கு எந்தவித நலனும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாதிச்சிருக்கல மக்களை, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு முதலமைச்சரா கேட்கல. இப்படி வாக்காள பெருமக்களே அப்படிங்கிறாங்க மைக்ல. சோ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? வெறும் ஓட்டு, அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிக்கணும். இது மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். சோ மக்களாக நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை உங்ககிட்ட எல்லாத்தையுமே மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நான் சொல்றது ஒண்ணுதான், திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று இல்ல, அதனால இவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்ககிட்ட நான் கேட்கறது இதுதான், இந்த 60-50 வருஷத்துல தமிழ்நாட்டில் நம்ம என்ன டெவலப்மெண்ட் பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிரந்தர தீர்வு ஏற்பட்டுருச்சு திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? காவேரி பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? மீனவர்கள் பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? கச்சத்தீவை மீட்டெடுப்போம் சொன்னாங்களே, இது வரைக்கும் மீட்டெடுத்தார்களா? இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் கரண்ட் வந்திருக்கா? இங்க படிக்காத அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இங்க இருக்கா? குடிநீர் இருக்கா? விவசாயம் சிறந்திருக்கா? நெசவு சிறந்திருக்கா? மணல் கொள்ளை தடுக்கப்பட்டிருக்கா? எங்கேயாவது ஒரு பகுதியில் லஞ்சம் ஊழல் தடுக்கப்பட்டு இருக்கிறதா? சிந்திச்சு பார்க்கணும். இனி ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு இதை சொல்றேன்னு மனம் வெம்பி தான் பேசுறேன் உங்க முன்னாடி. ராமஜெயம் என்பவருடைய 4வது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி இறந்து 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவு இங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சியை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கொலை, அதுவும் அவரோட சாதாரண ஆள் கிடையாது, ஒரு மந்திரியுடைய தம்பி இன்னைக்கு எப்படி இறந்தார்,
யாரு கொலை பண்ணாருன்னு கூட இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதாவால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. நம்ம காவல்துறை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக மதிக்கப்பட்டது நமது தமிழ்நாடு போலீஸ். அத்தனை போலீஸுக்குமே இன்னைக்கு யார் தெரியுமா உதாரணம்? கேப்டன் விஜயகாந்த் தான் அத்தனை போலீஸுக்குமே ஒரு சிம்ம சொப்பனம். அத்தனை போலீஸுக்குமே ரோல் மாடல் யாருன்னா நம்ம கேப்டன் தான். மழை வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவித்த போது ஜெயலலிதாவின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொள்ளையடிப்பதற்காக வாக்கு சிந்தனை உடனே அவர் செயல்படுவதாக விமர்சித்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக சாடினார். திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் தீர்க்கப்படாத மக்களின் பிரச்சினைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கல மக்களை உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு முதலமைச்சரா கேட்கல. இப்படி மக்காள பெருமக்களே அப்படிங்கிறாங்க மைக்ல. சோ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? வெறும் ஓட்டு, அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிக்கணும். இது மட்டும்தான் ஜெயலலிதா. கேப்டனை எதிர்த்தவர்கள் தோல்வி அடைவது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வெளியாவதை அவர் எடுத்துக்காட்டினார். கேப்டனை நம்பி உள்ளவர்களுக்கு முக்கிய பதவிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என அவர் உறுதியளித்தார். சினிமா நடிகராக இருந்ததுல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக வருகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இது உண்மை. அது அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல வந்த பிறகும் சரி. இன்னைக்கு NDTVயுடைய கருத்து கணிப்புகள், மாலை முரசுடைய கருத்து கணிப்புகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாபெரும் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க போகும் கூட்டணி என்று இன்னைக்கு அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும் மேயர்களாகவும் சேர்மன்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும் என்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, திருமாவளவன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், நல்லகண்ணு மற்றும் தேமுதிக சார்பில் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைகோ, தமிழக முதலமைச்சராக கேப்டன் விஜயகாந்த் பதவியேற்பது உறுதி என தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியை வெற்றி பெற செய்து எவராலும் 1000 கோடி என்ன எத்தனை கோடி கொடுத்தாலும் இவை நப்துவாய் என எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்று தன் நேர்மையை நிலைநாட்டிய என் ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் முதலமைச்சராவார். நன்றி. கூட்டத்தில் பேசிய தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி கூட்டணி என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும் என்று உறுதிபட தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இலவசங்களுக்காக மக்களை கையேந்து விடமாட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும் என்று கூறிய அவர், அனைத்து கிராமங்களிலும் இலவசமாக வைஃபை வசதி வழங்கப்படும் என்றார். முதல்வர் தமிழ்நாட்டு அடுத்த முதல்வர் கேப்டன் தான் வரணும். சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில நம்முடைய தேசிய கொடி உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி நம்முடைய கேப்டன் கண்டிப்பாக கொடியேற்றுவார். அன்னைக்கு இலவசங்கள் வேண்டாம் நமக்கு. நீங்க என்ன பிச்சையா போறீங்க? எங்களுக்கு வெறும் 10
ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் அண்டா குண்டா எல்லாம் திருடு போறீங்களே, நீங்க பிச்சையா போறீங்க. ஆனால் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் அனுப்பிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களை நாங்கள் மேல தூக்குவோம், பிச்சை எடுக்க மாட்டோம். இதுதான் எங்க கூட்டணி. இந்தியாவில் சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக வரும். பின்னர் பேசிய திருமாவளவன், கேப்டன் விஜயகாந்த் அணி வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய முத்தரசன், தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். முன்னதாக நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஆட்சியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில செயல்படுத்திய திட்டம் எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மூடு விழா, திமுக ஆட்சியிலே செயல்படுத்திய திட்டம் எதுவாக இருந்தாலும் அண்ணா திமுக ஆட்சியிலே மூடு விழா. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலே இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறது மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும். தமிழ்நாட்டிலே இருந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கீழே இறக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா ஆட்சியை கீழே இறக்க வேண்டும் என்று சொன்னால் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு அடுத்த மாதம் கூட உள்ள நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஒத்திவைக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி மார்ச் 16ஆம் தேதி வரையில் நடைபெற்றது. தொடரின் 2வது அமர்வு ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 13 வரையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வை ஒத்திவைக்குமாறு மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்துள்ளது. உத்தரகாண்ட் அரசியலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒத்திவைத்த பிறகு புதிய தொடர் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 20 சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் 43 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளது. ஆண்டுதோறும் சுங்க கட்டணத்தை உயர்த்த சுங்க வசூலிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் பல சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 20 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வரவுள்ளது. தற்போது கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கு 25 ரூபாய் முதல் 75 ரூபாயும், சரக்கு வாகனங்களுக்கு 300 ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதில் 10% கட்டண உயர்வு அமலாக உள்ளதால் சரக்கு வாகனங்களின் வாடகை உயர வாய்ப்பு உள்ளது. திருவையாறு அருகே நெல்லை கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த பனையூர் கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு கடந்த சில நாட்களாக தாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் சுமார் 2000 மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திலேயே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் நெல் மூட்டைகளுடன் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் நெல் அனைத்தையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. மறியலால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நீரோடையை மறித்து தண்ணீர் திருடி வந்த ராட்சத மோட்டார்கள் மற்றும் குழாய்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நடுவட்டம் பகுதியில் உற்பத்தியாகும் நீரோடையில் உள்ள தண்ணீர் மூலம் அப்பகுதி மக்கள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் அந்த நீரோடையை மறைத்து தண்ணீர் திருடுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதையடுத்து நகராட்சி ஆணையர் ராஜாராம் தலைமையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று
ஆய்வு மேற்கொண்டனர். நீரோடையை வழிமறித்து ராட்சத மோட்டார்கள் மூலம் விவசாயத்திற்கு தண்ணீர் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 5 ராட்சத மோட்டார்கள் மற்றும் தண்ணீர் திருடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட குழாய்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். தமிழகத்தின் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள ராஜாக்கல்பட்டியை சேர்ந்த ஜெகநாதன், அவரது மனைவி பூபதி அம்மாள், மகன் ஜெகதீஷன் ஆகிய 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மேட்டுப்பட்டி அருகே வளைவில் திரும்பும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஜெகநாதன் சென்ற வாகனம் பலமாக மோதியது. இதில் ஜெகநாதன், அவரது மகன் ஜெகதீஷன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பூபதி அம்மாள் உட்பட 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஒரு குறுகிய வளைவு இது முன்னாடி எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வெறும் முள்ளு அதிகமான அளவுக்குனால சாலை பணியாளர் சரியாக வெட்டாதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்தது காரணம். அதனால இன்னைக்கு உள்ள சூழ்நிலை மோட்டார் அதிகமாக பெருத்திருக்கனால சாலைகள் கட்டாத முறையில் கிடையாது. சாலையில் கட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வரதுக்கு வேலை கிடையாது. அதனால சாலை பணியாளரும் சரி, கவர்மெண்ட்டும் சரி ஒரு சரியான பராமரிப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி உயிர் பாதிப்பு இல்லாம அளவுக்கு நடந்துக்கலாம். இதேபோல் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மீது ஆட்டோ மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து குறித்து படாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். நம்ம வீட்ல தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் வரும் 31ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இதேபோல் திருவாரூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டணியின் கொள்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினர். இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் பாலாஜி மற்றும் மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சைதாப்பேட்டையில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுகவினர் பதுக்கி வைத்திருந்த விலையில்லா மின் விசிறிகள் தீயில் கருகிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் விதிமீறலை மீறி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள குழந்தைகள் மையத்தில் 300க்கும் மேற்பட்ட விலையில்லா மின் விசிறிகள் அதிமுகவினர் பதுக்கி வைத்திருந்தனர். இந்நிலையில் மின் விசிறிகள் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். எனினும் மின் விசிறிகள் அனைத்தும் தீயில் கருகின. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள துறைமுகத்திற்கு சொந்தமான கட்டிடத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து துறைமுக தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வணக்கம்.